வண்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அடிச்சு துவட்டி வண்டியை போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்க. இங்கே பண்ண முடியாது, போகிறவங்க எங்கேயாவது பண்ணால் தான். இந்தியாஸ் லாங்கஸ்ட் டனல் அவுட் ஆக போகிறோம். கிட்டத்தட்ட 16 டிகிரி இருந்துச்சு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரியாக மாறிடுச்சுங்க. சரியான ரோடு பாருங்கள், பீக் சீசன் இது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடம் செம்மையாக இருக்குது. இந்தியன் ஆயிலோட லாஸ்ட் பெட்ரோல் பங்க் இமாச்சலில் இருக்குங்க. இந்த இமாச்சலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேயில் வந்து 360 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இங்கே கிடையாது. எதிர்த்தாப்புல போட்டுருக்கு பாருங்கள் ப்ரோ, அலோடு கிடையாது ப்ரோ. செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம், எவ்வளோ கல் வந்து விழுந்து கிடக்கு பாருங்கள். அட்டல் டனல் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி ஜொலிக்குது அட்டல் டனல். தந்தூரியா? ஓ நேற்று வரலையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிரியாணி வருது பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க, இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா. மறுபடியும் ஒரு ஆஃப் தந்தூரி சொல்லியிருந்தோம், அது வந்துடுச்சு. அடுத்து பாருங்க டிக்கா வருது பாருங்க, சிக்கன் டிக்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூமு செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரூமு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விம்மிங் பூல் போட்டுருந்தீங்க, காலைல ஸ்விம்மிங் பூல் ஜம்முன்னு. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை வேற யாரு? நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் கூட்டமே இல்லாமல் ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபாக இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் செல்ஃபாக கார் வச்சிருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஐட்னரி ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து மணி பார்த்தீங்கன்னா 9. நேற்று நைட்டு தூங்குறதுக்கு வந்து 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பாய்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து காலைல இருந்துச்சு, இப்போ ஒரு காஃபி குடிச்சாச்சுங்க. காஃபி குடிச்சிட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தேன். பாய்ஸோட வீடியோ கால் வேறு, எங்கன்னா பக்கத்து ரூமு, இந்த ரூமுக்கு அங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காலைல ஃபோன் அடிச்சு ஒரு வீடியோ கால் பாருங்கள், இப்படி இதெல்லாம் தேவையா இப்போ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளான் பார்த்தீங்கன்னா இந்த மணாலியிலேருந்து கிலாங் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும், ஒன்று எதுவுமே சாப்பிடல. பஸ்ஸே 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 என்ன ஏப்பா ஏசி ஆஃப் பண்ணியிருக்கீங்க? யோ 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 என்ன ஏசி ஆஃப் பண்ணி கதவு முடியா? யோ யோ என்ன இருட்டா வச்சுருக்கீங்க? யோ யோ உங்கள் அண்ணாச்சிங்கயா? யோ பாசே யோ யோ என்னையா என்னையா இதுக்காயா வந்தோம்? ஏயா படுத்துவீங்க? யோ மணாலி வந்து ரூமை போட்டு பேசாமல் உருண்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சுற்றி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்னைக்கு ரெஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். என்னையா எவனும் சுற்றி பார்க்குற ஐடியாவே இல்லையா? என்னையா ஐயோ படுத்துக்கிட்டே உருண்டு கிடக்கா இங்கே ஃப்ரெண்ட்ஸ். சாமி இன்னைக்கு ரெஸ்ட்டு ஆக்கிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அழுக்கு துணி எதாவது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வாஷிங் மிஷின் ரூம் போட்டு துவைப்போம்மா, துவைச்சு அப்படியே படுத்துங்குவோம். என்ன சொல்கிறீங்க? யோ அந்தால நீ பாத்ரூம்ல அலாரம் வச்சு உட்காந்துருக்காரு. யோ 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 நீ ஏன் பாத்ரூம்ல அலாரம் வச்சு உட்காந்துருக்க? யோ டைமர் வச்சா உட்கார வேண்டியது பாத்ரூம்ல. நீ மாம்ஸ் எங்கேயோ யா குளிச்சு போன போட்டு யாட்டா கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்காருயா. யோ இதான் வியூவா? அருமையான வியூயா. ஆப்பிள் மரம் அது? ஆப்பிள் தான் கிடையாது. ஆப்பிள் தான். ஆப்பிளா? இது ஆப்பிள் கிடையாது, இது ஆப்பிள் கிடையாது. இந்த லெஃப்ட்ல இருக்கிறதான் ஆப்பிள். 1 மணி நேரம் பிறகு மணி வந்து 11 மணி ஆச்சு. ஸோ இப்படியே வந்து நம்ம எல்லாரும் கிளம்புறதுக்கு ஒரு மனசு வந்துருச்சு. இங்கே பாருங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டோம். ஏன் கிளம்ப மனசு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக மனசு வரல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க செக் அவுட் பண்ணிங்கன்னா ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களான்னு. இதே ரூமில் வந்து திருப்பி தங்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வேறு ரூம் போவோம். ஏன் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிங்கன்னா புது அனுபவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு ரூம் போகிறோம். ஸோ அதனால தான் போய் சாப்பிட்ணும். பசி கில்லுது. பாய்ஸ் கிளம்பலாமா? பாய்ஸ் பாருங்க, இங்கே பால் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க, குழந்தையாவே வாழ்றாரு. மாஸ் பார்த்தீங்களா எப்படி எப்படி பண்ணுறாரு? ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வருங்க, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது. இங்கே ஜம்முட்டு இருக்கு வருங்க இந்த பக்கலாம். இங்கே பாருங்க, ஸ்னோ கேப்டு மவுண்டைன்ஸ் நல்லா இருக்கே. அவுட் சைடு நேற்று நைட்டு வந்தனால தெரியல,
பார்த்தேன் ஃபவுண்டைன் நான் பார்த்தேன். அது ஃபவுண்டைன் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த நதி வந்து கொஞ்சம் வரும் போல், அதை அவங்க வந்து கட் அவுட் பண்ணி உங்களுக்கு வர மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க மேலே. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இது வந்து ஸ்னோ ரீஜன்னால் இந்த புல்லெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்துடுது. இவங்களுக்கு குளிராக இருக்கும். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ அன்றைக்கி நைட் எந்த ப்ராப்பர்ட்டின்னு பார்ப்போம். ஒரே ப்ராப்பர்ட்டியில் தங்குறது வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. பட் ஏன்னா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இன்சைட் பார்க்கிங் கிடையாது. பட்டு சேம் இந்த அவங்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கு பாருங்க. ரோட்லேயும் நிப்பாட்டாமல் ஓப்பன் ஸ்பேஸில் வண்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அடித்து துவட்டி வண்டியை போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்க. இங்கே பண்ண முடியாது. போகிறவங்க எங்கேயாவது பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பார்க்கவே. பாஸு இன்னியா குழந்த மாதிரி இன்னும் பால் போடுற சாப்பிட்டுட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் லக்கேஜ் பாருங்கள், ஏற்றுங்க லக்கேஜை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோ மையமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க 2 பேரும். அதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து சாயங்காலம் சொல்கிறேன். இவர் வந்து குஷியில் இருக்கார் பாருங்க. இல்லை நானும் சோகத்தில் தான் இருக்கேன். சில இடங்களுக்கு போக முடியாமல் கிளம்புறோங்கிற சோகம். ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன காரணங்கிறத வந்து நான் வந்து ஈவினிங் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன், ஏன் இவங்கெல்லாம் சோ மையமாக இருக்காங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிலாங் போகிறோம். ஸோ கிலாங் வந்து இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட காமிக்குது. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் காமிக்குது. ஸோ கிலாங் போகிறோம். கிலாங் போகிற வழியில் வந்து அட்டல் டனல் இருக்குது. ஸோ அட்டல் டனலையும் பார்த்து தான் போகிறோம். இந்த கிலாங் போகிற ரோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லே போகிற ரோடு, அதாவது மணாலிலேருந்து லே போகிற ரோடு. அந்த ரோடு வந்து அஃபிஷியலாக க்ளோஸுங்க. அதாவது இப்போ வந்து போக முடியாது. நம்ம எப்பயுமே வின்டரில் வந்து வருவோம். லே டு மணாலியோ மணாலி டு லேயோ போக முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்னோனால் வந்து எப்பயுமே வந்து இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் தங்கி வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 2 பில்டிங் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த நடராஜா அப்படின்னு இருக்கு பாருங்க. நடராஜ் உடுப்பி ரெஸ்டாரண்ட். இங்கே போய் சாப்பிடுவோம். இந்த நைட்டு வந்தனால தெரியல. இங்கே பாருங்கள் ஸ்னோ கேப்டு மவுண்டன். எதுவும் பார்க்கிங் இருக்குது. நிப்பாட்ட வாட்டுயா இதாக இருக்குது வழி. உடுப்பி ரெஸ்டாரண்ட். என்ன மெனு இருக்குன்னு பார்த்து ஆர்டர் போட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. 5 நிமிடம் பிறகு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோம். ஃபுல்லாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருந்துச்சு. என்னென்னா ஆலு புரோட்டா அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து தோசை இட்லிலாம் இருந்துச்சு. பட் தோசை இட்லி வந்து யாருக்குமே சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ஊரில். அதாவது வந்து மணாலியில் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ என்ன பிளான் பண்ணலாம் பார்த்தோம்னா இப்போ வந்து எங்கே ப்ரோ டோமினோஸ் அங்கல்ல இருக்கு. அதான் 1.5 கிலோமீட்டர் போய் அதான் வண்டி எடுத்தா போனோம். நேற்று போனோம்ல, அதான் இங்கே தான் அந்த ரூம் பக்கம். அதே தான் நேற்று பார்த்தோம் ரூமு. ஸோ வந்து இப்போ டோமினோஸ் தான் போகிறோம். டோமினோஸ் போயிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். 15 நிமிடம் பிறகு. எப்படி ப்ரோ ரொம்ப ப்ரெஷர் போட்டு அடிச்சா தான் வரும். ரொம்ப ப்ரெஷரை போட்டு அப்போ தான் அந்த அழுக்கு வரும். அதுக்கப்புறம் தேய்ச்சா தான் போகும். நீங்கள் வண்டி கருப்பு பண்ணி தான் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு இதே நிலமை தான் பாருங்க. தினம் உங்களுக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கும் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இந்த கருப்பு பண்ணினாலே தான் ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா அந்த சைனிங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் டொமினோஸ் வந்துட்டோம். போய் ஆர்டர் போடுவோம். நானும் தான் ப்ரோ இறங்குற வரையும் இப்படி தான் நினச்சேன். யாருமே இல்லையே. ஓப்பன் தான். அதான் உள்ளே விட்றாங்க ப்ரோ. இதில் பாருங்கள் சென்னை மராத்தான் வேறு இருக்குது பாருங்க. ஆப்பிள் சட்னி அப்பி சட்னி அதான் பார்த்தேன். ஆப்பிள்னு கேட்டு பார்த்தேன். ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டாஃப் தான் இல்லை யாரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோமினோஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் டோமினோஸு. இது எப்படின்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது பாருங்க. அங்கே சப் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா வந்து எல்லாமே ஸ்டாக் அவுட்டாம். எதுவுமே இல்லையா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. வெஜ்ஜில் மட்டும் தான் இருக்கான் பீஸா. அது வெஜ்ஜில் வந்து காம்போ தான் இருக்கான். ஸோ அதனால வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் வெளியில். நேராக போய் லெஃப்ட் எடுத்தால் ஜம்ஜம் வரும். சாப்பிட்ட சிக்கன் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ரொட்டி சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஆடாக இருந்துச்சு. இல்லை அந்த சிக்கன் தந்தூரி சொல்ல சிக்கன் கிரேவி. நல்லா கிரேவி ரொட்டி சூப்பராக இருந்துச்சு. ஆந்திரா ஸ்டைல். அது கூட நுறுக்கி விட்டுருவான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் மால் ரோடு இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போயிட்டு பக்கம் தான் ப்ரோ இங்கேருந்து. அப்படியா? போய் அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்
டோமினோஸ் இல்லாதனால ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தோம். நேற்று நைட் இங்கே தான் சாப்பிட்டோம். ஜம்ஜம்னு இருக்கு பாருங்க, மெடிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இன்றைக்கி அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறோம் மேலே. நல்லா இருந்துச்சு இங்கே ரொட்டி, அது கூட கொடுத்த சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு நைட்டு. ஸோ அதனாலே வந்து இப்போயும் அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பக்கம் எதுவுமே வந்து ரிவ்யூ சரியில்லை. கூகுள் ரிவ்யூ ஹோட்டலெல்லாம் வந்து ரிவ்யூ ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குமாங்கிறது தெரியலை. ஸோ அதனாலேயே போகிறோம் இங்கே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த பாருங்க, இது வந்து ஒரு அரபு ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு, அதான் மெடிடேரியன் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம மட்டும் தான் இருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில். பாய் ஹேண்ட் வாஷ் கிதர் ஓ சைடு. ஓகே ஓகே பாய். ஹலோ பாய், அது கடை நான் பேசுகிறேன். how are you? இந்த ஈதல இந்த 5 வீட் லைன் பக்கம் ஒரு கடை இருக்கு, அங்க இருக்கும் நாங்க. அங்க இருக்கோம். ஏய் என்னடியா பிரியாணியா? தந்தூரியா? ஓ நேத்து தெரியலையா நமக்கு. தெரியல. ஆமா. சுசுலர் தெரியலையா? தந்தூரியா இருக்கு. பிளேட் பை பிளேட். ஓ நீங்க இருக்கீங்க. இந்த பாருங்க ரெடி பாத்தீங்கன்னா. சொல்லுங்க பாய். ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ஓ டீம் சார் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தே சாப்பிட்டோம். நீ வாங்க. அஞ்ச் இதெல்லாம் எங்கனாலும் ஓகே. உங்களுக்கு என்ன பீஸ் ப்ரோ? ஆமா நான் கடையில கேட்கறேன் ஓகே. நான் எடுத்துட்டேன் ப்ரோ. ஆமா நான் கனெக்ட் பண்றேன். நல்லா சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு. வந்தீங்கன்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிரியாணி வருது பாருங்க. बिरयानी मोर अरे बाय बाय सर्व करो बाय 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 सर्व सर्व अरे सर्व करो सर्व करो बाय बाय 2 पीस रहते सर्व करो अपने स्टिक करो आइटम நம்ம திருப்பி நமக்கு ஷூ வைக்க முடியாதுல. பிரியாணி பாருங்க. நல்லா பிளெயினான பிரியாணி. கிரேவி உரப்பு எல்லாமே இருக்குது. பட் ஓவர் மசாலா இல்லை, பட் மசாலாவும் இருக்குது. என்ன ப்ரோ நல்லா இருக்கு. ஸ்பைசஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தயிர் விடுங்க, கொஞ்சம் மோரை ஊற்றி கொஞ்சம் பீஸ். ரைஸ் என்ன நிறையா இருக்குது, ரைஸ் என்ன எடுத்துக்கோங்க யாராவது. எடுத்துக்கிறீங்களா? என்ன ஒரு ரைஸ் என்ன நிறையா இருக்குது. ஒரு ரைஸ் யாருக்கு என்கிட்ட நிறையா இருக்குது. யாருக்கு வேணும்? மாப்ஸ் மாப்ஸ் லைக் பண்ணுறாரு. கொஞ்சம் தெளிவுங்க. ஓகே. ஸோ அந்த பீஸ் இருக்குது, பீஸையும் வச்சு கொஞ்சம் தயிரையும் வச்சு, தயிர்னா மோரையும் வச்சு, பீஸ் அப்படியே மெல்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. பீஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு, அப்படியே கரையுது. செம்மையாக இருக்குது உண்மையிலே. ஸோ அடுத்து பாருங்க, இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா ப்ரோ சொன்ன மாதிரி ப்ரோ ஃபஸ்ட்டு ஊற்றிருக்காரு. டேஸ்ட் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு. ஸோ இந்த ஹோட்டலில் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக ஆனியன் இந்த மசாலாவோட சாப்பிட போகிறோம். சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. திருப்பி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் ஒரு ஆஃப் தந்தூரி சொல்லியிருந்தோம், அது வந்துடுச்சு. ரொட்டி சாஃப்டாக இருக்குது, கிரேவி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக இருக்குது. ஸோ வந்து வெளுக்க வேண்டியது தான் வேலை இருக்குது. அடுத்து பாருங்கள், டிக்கா வருது பாருங்கள். சிக்கன் டிக்கா.
சாப்பிட்டாச்சு, நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு. வயிறு வந்து அப்படியே இடிக்க சாப்பிட்ருக்கோம். ஸோ அப்படியே வந்து கிளம்பி கிளாங் போக வேண்டியதான். என்ன ப்ரோ கடைசியாக கிளாங் கிளம்புவோமா? கிளம்பலாம். ஸோ எங்கே வண்டி நிப்பாட்டு போனோமோ அங்கேயும் வந்துட்டோம். ஸோ வந்து தயிர் சாப்பிட போகிறோம். ஜம்முன்னு இருக்குது தயிர், குளிக்கவே இல்லை தன்னால் வாங்கியும். இங்கே ஒரு ப்ரோபயோட்டிக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே கல்பா போனோம் நற்கண்டாலேருந்து. ஸோ அப்போ வாங்கினோம். ஸோ வந்து அதுக்கு ஒரு ஒமேகா டேப்லெட். ஸோ ஒமேகா டேப்லெட்டு வித் தயிர் ப்ளஸ் வந்து விட்டமின் சி மூணையும் போட்டு அந்த மீலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இதுதான் மணாலி மால் ரோடு. இதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாப்ஸ் வந்து போய் அவருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. சொல்லுங்கள் மாப்ஸ், என்னென்ன வாங்கினீங்க? இது அதாவது புத்திஸ் ப்ரேயர் ஃப்ளாக் காமிங்க. அது ஒரு 2 நம்பர் வாங்கினேன் இந்த வாரம். எவ்வளவு? இது ருத்ராட்சா. இது வந்து 800 தான். சரி. நான் ஒரு 300 400 கொண்டு வந்தேன். அவன் ஆகவே ஆகாதுட்டு 500 வாங்கிட்டான். எவ்வளோ மாமா வாங்கினீங்க? 500. அவன் சொன்ன ரேட்டு? அவன் சொன்னது 800 சொல்லி 500 வாங்கினீங்க என்ன மாமா? சரி. ப்ரேயர் ஃப்ளாக் மாமா? இது ப்ரேயர் ஃப்ளாக் அது எவ்வளோ சொன்னான்? இது வந்து பெருசு வந்து 100 ரூபாய். ஆமாம், நேற்று அதுதான் சொன்னான். சின்னது 50 ரூபாய். இது வந்து டூலர் கட்டுறது. ஆமாம், இது வந்து வீட்டுக்கோ இல்லை காருக்கு கட்டிக்கலாம். இது 100 ரூபாய், இது 50 இது ஒரு 100 ரூபாய். ஓகே ப்ரோ. ஓகே மாஸ், சிறப்பாக மாஸ் பர்ச்சேஸ் முடிச்சிட்டாரு. திருப்பி சாயங்காலம் மால் ரோடு வருவோம். மாம் சொன்னாலும் சரி காலையில் ஃப்ரீயாக இருக்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறம் சீக்கிரம் சாப்பிட்டோம். மாம் ஸ்டே முடிச்சுட்டு வந்துட்டார். இந்த இருக்கிற மறுபடியும் மால் ரோடு வந்து சுற்றிக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த ரூம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ரூம் பார்த்துருக்கோங்க இங்கே பக்கத்தில், மால் ரோடு பக்கத்தில் 1.7 கிலோமீட்ரு. ஸோ அந்த ரூம் செக்இன் பண்ணிட்டு நல்லா இருந்தால் செக்இன் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளாங் போவோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஆர்ச்சர்ட் கிரீன்ஸ் ரிசார்ட் அண்ட் ஸ்பா. மேலே போய் ரூம் முதல்ல ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பழைய வண்டி செமையாக இருக்குது. அதான் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க எப்படின்னா உள்ள. வாசு மேலே பார்க்கிங் இருக்கியா? இங்கே இங்கே பார்க்கிங் இருக்கியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூமு செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரூமு பாருங்கள், ஜம்முன்னு ரூம் போட்டாச்சு. இங்கே ப்ரோ எவனோ பால் போடுறோம், அதுக்கு எவ்வளோ ஆட்டே போட்டிருக்கியா ப்ரோ? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணோடனே ப்ரோ வந்து வந்தோடனே பால் டப்பா எடுத்து அடிச்சிட்டாரு, பால் பாக்கெட் எடுத்து. இதான் ரூம் பாருங்கள் நீட்டாக, இதே மாதிரி 2 ரூமு. ஸோ இந்த வந்து பால்கனி வந்து கிடையாது இதில், பட் ஆனால் இது உண்டு, ஒரு விண்டோ, ஒரு நீட்டான ரூமுங்க. யாரு ஏதாவது ஒன்று அலப்புறம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க கம்முனே அடக்க மாட்டேங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கரில் விழுது இல்லை ப்ரோ, வுட்டுக்கு மேலே வச்சுருக்கான், அது அப்படி கேட்குது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ வாங்க 5th ஃப்ளோரில் வந்து ஆக்டிவிட்டி இருக்கான். வாங்க கார்டு தாங்க பிடிங்க. சிஜே டச்சா? டிஜே ப்ரோ. டச்சில் வருதா ப்ரோ? டோன்ட் டிஸ்டர்ப். அங்கே போட்டால் இங்கே வரும் போல். ஆமாம் இதை வந்துட்டு டோன்ட் டிஸ்டர்ப்பு. இதெல்லாம் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட வரப்போ டோன்ட் டிஸ்டர்ப். ஃபேமிலியாக ரிலீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5th ஃப்ளோரில் வந்து என்னென்னவோ இருக்கான் அண்ணன் சொன்னார் செக்இன் பண்ணையில். ஸோ 5th ஃப்ளோரில் போய் பார்ப்போம். கீழே மேலே வைக்கிறது இருக்கோ, நான் கீழே ஃப்ரெண்ட்ஸ் என்ன அது இன்னும் திறக்கல, எப்போ 2nd ஃப்ளோர் வருது. 2nd ஃப்ளோர் நம்ம இருக்கிறது. ஓகே போதே இருக்கேன் பாஸு. வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்குலாம் தோணும், அதாவது வந்து கிளாங் போகிறேன்னு வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ஆனால் கிளாங் போகவே இல்லை. அதை தவிர எல்லாம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், ரூம் செக்இன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இத்தனை நாள் வந்து பரபரப்பாக சுற்றி பார்த்ததுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி சைலண்டாக அப்படி பண்ணுறதுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ப்ரோ? ஆனால் இப்போ கிளாங் போகிறதோட எது கிளாங் பிடிச்சிருக்கா எது பிடிச்சிருக்கான்னு கிளாங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சுற்று நல்லா இருக்கா இல்லை கிளாங் போகிறதாங்கிறது. என்ன ப்ரோ? கிளாங் தான். மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆச்சு. ரைட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஜிம் இருக்குது ப்ரோ. ஒர்க் அவுட் ஜம்முன்னு போட்டலாம் ப்ரோ நைட்டு. ப்ரோ தம்பிள் வச்சுருக்காங்க ப்ரோ.
ஏதோ ப்ரோ ஒரு பெஞ்செல்லாம் இருக்குது பாருங்க ப்ரோ எவ்வளோ ஹையஸ்ட் வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். 15 தான் ப்ரோ ஹையஸ்ட்டு. 15 தான் ஹையஸ்ட்டு. ஒரு கோட்டு தான் ஜம்முன்னு. ஸ்விம்மிங் பூல் இந்தா போய்ட்டு வாங்கிட்டு. டேபிள் டென்னிஸ் தான் நான் பெரிய பிளேயர் ப்ரோ கண்டுபிடிக்கிற வரையும். இது பேர் என்ன ப்ரோ? இது பேர் ஆக்சுவலாக அது நேம் தெரியாது. ஃபூஸ்பாலா? ஆக்சுவலாக ஜோஸ்டலில் வந்து இந்த ஸ்னூக்கருக்கு வந்து எவ்வளோ ப்ரோ கேட்டிருந்தாங்க? 150 ரூபா கேட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு. என்ன ப்ரோ இங்கே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ வந்து டேபிள் டென்னிஸு ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டியில் சும்மா கிடக்கிறதுக்குனே ஒரு நாள் இருக்கலாம்ல. என்ன ப்ரோ நல்லா வச்சுருக்காங்க. இந்த சைடு எதுவும் இல்லை ப்ரோ. ஸோ இது வந்து என்ன ப்ரோ ஜும்பாவா? ஸ்கிட்ஸ் பிளேயர் ஏரியா பாருங்க ப்ரோ. கிட்ஸ் பிளேயிங் ஏரியா. ஸோ அந்த சைடு எதுவும் கிடையாதுங்க. என்னன்னு பார்த்துருவோமே. பார்த்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா இது மட்டும் ஒரு பார்ட்டி இது மாதிரி வச்சுருக்காங்க. ஐயா கருப்பு போடக்கூடாதுன்னா கருப்பே போடுறீங்க. நைட்டில் ஆடுறீங்க ஐயா. யோ வெள்ளைப்பால் வச்சு அடிக்கணியா? யோ நான் பெரிய பிளேயர் அதில். அடிச்சு காமிக்கவா? நான் அடிச்சு காமிக்கவா? ஐயோ நான் அடிச்சு காமிக்கிறேன். ஐயோ உண்மையிலே அடிச்சு காமிக்கிறியா? பெரிய பிளேயர் இதில் ஆடுவேன் மொபைலில். யோ அடி பிரித்து விடுறியா? போடுவியா? ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதை பார்ப்போம். இந்த என்னாச்சு? தீ எரியுதா? எதில் தீ எரியுதாமே? ஐயோ தீ எரிஞ்சால் நம்ம சேவை தேவைப்படுமே. ஃபாரஸ்ட் ஃபயரா? ஆமாயா, எது எரியுதியா? கொழுந்து விட்டு இதையா கொளுத்து விட்டுருக்காங்க தெரியலையா இங்கேருந்து? அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங் காலைல ஸ்விம்மிங் பூலில் போட்டிருந்தா. காலைல ஸ்விம்மிங் பூல் ஜம்முன்னு. ஹாட் வாட்டரா? ஹாட் வாட்டர்லாம் கிடையாது. சாயங்காலம் ஒன்று அப்படின்னா சாயங்காலம் வர முடியாதா? காலைல கூட வந்துடும். ஏன்? சாயங்காலம் ரொம்ப குளிரும்ல. காலைல ரொம்ப குளிரும். காலைல வந்துடும்யா, காலைல ஃப்ரெஷ் ஆகிரும்யா. ஆனால் எப்படி ஹாட் வாட்டர் இல்லாமல் வச்சுருக்கேன் தெரியலையே. அங்கே தீ எது எரிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ தரமாக கூட இருப்பாங்க. இது குளோரின் போட்டுருக்கானா ப்ரோ? மோந்து பாருங்க. டூ மச்சாக போட்டானா கரு உடம்பெல்லாம் இதாயிருமே. ஒரு நாள் தான் திரும்ப தவறாயிடும். பாடி லோஷன் வச்சுக்கான பார்க்கணும். சரி வாங்க ப்ரோஸ். ப்ரோ இங்கேயே வச்சுக்கேன் டவலெல்லாம். ஆமாம் கொடுத்துருவோம். காலைல பாடி லோஷன் கொடுத்தானா வசதியாக இருக்கும். பாடி லோஷன் सनस्क्रीन नहीं है. The water is hot or cold? cold is the cold. Oh, அது hot. क्लोरीन वाटर. क्लोरीन मिक्स थोड़ा और बहुत क्लोरीन. तो जाके पता लगेगा. when last time clean? अभी क्लीनर लगा. ஓ கிளீனர் இருக்கனா? ஓகே கிளீனர் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் இந்த மாதிரி பூரா ஒரு ஸ்கூல் தான் 6 மாதம் யார் எச்சி துப்பி ஒன்று கிடைக்காத வரையும் வசதி தான். என்ன ப்ரோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு இப்போ வந்து கிலாங் வழி போகிறதா அடுத்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே ஆமாம் ப்ரோ. ஆமாம் சீக்கிரம் கிளம்பணும். இதுவே 2 மணி ஆகி போச்சா? போயிடலாம் 5 மணிக்கு போயிடலாம். 5 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடும். ரிசப்ஷன் எல்லாம் வந்து அடுத்து போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்படியே இப்போ கார் உள்ளே கிளம்புவோம். நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேப் போட்டாச்சு பாருங்கள். 71 கிலோமீட்டரு கிலாங்கு. இப்போ கிலாங் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க லே ரோட்டில். ஸோ அதுதான் போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 10 நிமிஷம். 4:30 போகணும் காமிக்கி. ஒரு அவசரம் கிடையாது. ரூமும் போட்டாச்சு. வந்தால் ரூம் இருக்குது, வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். ஸோ அப்படியே அந்த மால் ரோட்லேருந்து வெளில வந்துட்டோம். அப்படியே வந்து அவுட்ரு பிடிச்சிட்டு போக வேண்டியதாங்க. மணாலி பாருங்கள், மணாலியோட அவுட்ரு. மணாலி ஒரு சின்ன ஊர் தான்.
எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் தண்ணி போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் எங்கே நிலச்சரிவாக இருக்குது பாருங்கள். தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கு. வெள்ளம் உள்ளப்பலாம் அது ஃபுல்லாக ஓடும்னா தண்ணி. வெள்ளம் ஆயிருக்கு ப்ரோ. ஒரு வாட்டி வந்துச்சு ப்ரோ வெள்ளம் ஆன மாதிரி. இந்த பாருங்க இப்பயே கட்டுறாங்க பாருங்க. இப்பயே கட்டுறாங்க பாருங்க லெஃப்டில். இவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. அப்படின்னா எவ்வளோ பனி ஊறிருக்கும். அப்படின்னா எவ்வளோ க்ளவுட் பஸ் ஆகிருக்கும். பிஆர்ஓ தான் பண்ணுறாங்க இதையும். இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த இது ரெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்ஸிக்காரங்க இந்த ஜாக்கெட்டு எல்லோரும் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வின்டருக்கு அவ்வளோ குளிர் தான் கேட்டிங்கன்னா அவ்வளோ குளிரவே இல்லை. 16 டிகிரி இருக்குது. நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஜாக்கெட்டே போதும் இங்கே. இப்போ இருக்க வெதருக்கு யாரும் எல்லோரும் போட்டிருக்காங்க பாருங்க. சரி அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. இந்த இடத்துல ஜாக்கெட் இதான் சொலாங் வேலி. சொலாங் வேலி தானே. சொலாங் வில்லேஜ் போட்டிருக்கேன். இந்த இருக்கேன் சொலாங் வில்லேஜ். கசகசன் இருக்கு பாருங்க ப்ரோ. அதான் இது ரெயின் ஸ்பாட்டில் ப்ரோ. சொலாங் வில்லேஜ். ஹை கிளாஸ் பார்த்தாச்சு. ஸோ சொலாங் வேலியில் என்ன ஃபேமஸ் கேட்டிங்கன்னா சும்மா ஸ்னோ இருக்குது 2 சைடும் கிளியர் பண்ணாமல். இந்த மாதிரி எல்லா இடமும் வேணே கிளியர் பண்ணாமல் போட்டு. ஆமாம் அது உருகாமல் இருக்குது வெயில் அடிக்காதனால. இந்த சைடு இவங்களும் கிளியர் பண்ணல இந்த மாதிரி டூரிஸ்ட் அதுக்காக. வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் பேராகிளிங் வரும். இதான் இங்கே போரு ரைட்லேருந்து வருவோம். மேலே அங்கேருந்து போட்டு மேலே இது வந்து ஃபஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் இங்கே இருந்தால் வந்து பேராகிளைடிங் வருவாங்களாம். ரமணன் ப்ரோ வந்து முன்னாடி போனாராம். முன்னாடி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஏறி போகணும். மேலே ஏறி போனால் அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும் ப்ரோ. அங்கே தான் வந்துட்டு பெருசாக வரும். இது வந்து 1500. ஓகே 3000 சம்திங் வரும். ரெண்டு ஹைட்டில் போட்டு போவாங்க. இது ஒர்த்து இருக்காதாண்ணா. அது ஒரு இறக்கி விட்டுருவோம். அது சூப்பராக இருக்கும். ரெண்டுமே போனீங்களா ப்ரோ நீங்க? இல்ல நான் போனது மேல உள்ளது போறோம். 3000 அதுதான் வர்த்தா இருக்கும். நல்லா சுத்தி வியூலாம் நல்லா இருக்கும். ஓகே ஐஸ் மவுண்டன்ஸ்ல நல்லா இருக்கும். மேல போறதுக்கு போட்டோஸ் எடுப்பாங்க. நம்ம போறப்பே சுத்தி சுத்தி நீ நல்லா ரெண்டு போட்டோஸ் சூப்பரா எடுப்பாங்க. போட்டோஸ் கீழே அவங்ககிட்ட நம்ம போட்டோஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். 100 ரூபாய் என்னமோ சாஃப்ட் காப்பி வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. ரமணன் ப்ரோ சொன்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பா சொன்னீங்கன்னா கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துங்க. அவரோட நம்பர் தரேன். அழகா இருக்கான்னு நினைச்சு பெண்கள் யாரும் நம்பர் கேட்டாலும் நான் தரேன். காதல் தொல்லைகள் பண்ணாதீங்க அவரு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டருங்க. ரோடு வந்து ஒரே மாதிரி இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் பெருசாக வீடியோ எடுக்கல. ஃபுல்லாக ஸ்னோ இல்லை. லெஃப்ட் சைடில் அங்கங்கே ஸ்னோ இருக்குது. ரைட் சைடில் ஸ்னோவே இல்லை மலையில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அட்டல் டர்னல் வந்துட்டோம். சரியான கூட்டம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த ஸ்னோக்காக மக்கள் வந்து இந்த மேலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அட்டால் எந்த செக்கிங் இல்லையே. பரவாயில்லையே. முன்னாடி செக்கிங் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். பண்ணுறாங்களாங்க? பண்ணுறாங்களா? இல்லை பண்ணல. அல்ல தாட்டி முன்னாடி வந்து செக் பண்ணுறதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ண போகிற என்ன போக ப்ரோ? இல்லை அங்கே நிற்காம இல்லையே. யாரும் இல்லை. போகிறீங்களா ப்ரோ? எத்தனை கிலோமீட்டர் போகுது? டக்குன்னு அட்டல் 3 மாதிரி எடுக்க ப்ரோ. தாண்டி போங்க ப்ரோ. ஸோ அட்டல் டனல் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டான். இந்தியாஸ் லாங்கஸ்ட் டனல். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டனல். அவுட் ஆக போகிறோம். கிட்டத்தட்ட 16 டிகிரி இருந்துச்சு உள்ளே வரதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரியாக மாறிடுச்சுங்க. அட்டல் டனோட அவுட் இதுதான். சுளீர் வெயிலாக இருக்கே. ஆனால் ஓடே யாருக்குங்க யாரும் தெரியல. சும்மா இது பண்ணுறாங்க. பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா? இதில் வந்து லெஃப்டில் போனால் லே. இதே நம்ம ரைட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அது எங்கே போகுது பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஸ்பித்தி வேலியில் போகுது. அதாவது காசா போகும். ஸோ இந்த வழியில் வந்து நம்ம காசாலேருந்து இந்த வழியில் வந்து இப்போ லெஃப்ட் எடுத்தோம்னா மணாலி ஈஸியாக வந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த ரோடு வந்து க்ளோஸ். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வரையும் நிற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடு வந்து க்ளோஸ். ஸோ அதனால் போக முடியாது. சரி போய் பார்ப்போமா ப்ரோ? நான் காசால போயிட்டு அதான் போய் பார்ப்போமா எவ்வளோ தூரம் போகுது? ஓகே. நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரி காமிக்கிங்க இந்த சைடு. சரியான டிராஃபிக்கு.
ப்ரோ இங்கே லெஃப்ட்டில் சறுக்குறாங்க பாருங்க ப்ரோ. சறுக்கு போகிறீங்களா ப்ரோ? ப்ரோ இவங்களா சறுக்குறாங்க ப்ரோ. எதிர்த்தாப்புல போட்டிருக்கு பாருங்க ப்ரோ. அலோடு கிடையாது ப்ரோ. போட்டிருக்கு பாருங்க ப்ரோ. பார்த்தீங்களா, அதாவது வந்து போலீஸ் வந்து உட்காண்டார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் விட மாட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வரையும் தான் அலோடு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பித்தி வழியில் போய் கனெக்ட் ஆயிரும். ப்ரோ ஆசைப்பட்டனால வந்தோம் ப்ரோ. பார்த்தீங்களா ப்ரோ, அவங்க சொன்னது பொய் நினச்சிருந்தா கூட பார்த்தீங்களா ப்ரோ, நினைச்சாலும் விடுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தது. ஆமாம், ஆனால் விட மாட்டேன். இந்த சைடு அதே மாதிரி லேக் வந்து எவ்வளோ தூரம் கிலாங் வரையும் விடுறதா சொன்னாங்க. கிலாங்க்கு அப்புறம் என்னங்கிறது வந்து பார்ப்போம். அங்கிட்டு யார் உட்காந்துருக்கான்னு. சரியான ரோடு பாருங்க. பீக் சீசன் இது ஸ்னோவுக்கு. சொந்தா இருக்கு பாருங்க அட்டல் டனல். இந்த அட்டல் டனல் லெஃப்ட் எடுத்தோம்னா லே ரோடுங்க. ஸோ இந்த லே ரோட்டில் வந்து கிலாங் வரைக்கும் விட்றாங்க இப்போ. ஸோ கிலாங் சைடு போவோம். சரியான டிராஃபிக். டேங்கப்பா பம்பர் எப்படி மாட்டி வச்சுங்க விடு இங்கே வரும். ஆனால் இங்கே இருக்க டாக்ஸி டிரைவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லோரும். எப்பவுமே அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி வழி விடுறது கிடையாது. ஒரு இதிலே ஒரு ஆல்டிடியூட்லேயே இருக்கிற மாதிரி ஆளுங்க. இங்கே நீங்கள் பாலம் வருது போல இப்போ அட்டல்லேருந்து ஜேரா சல்லுன்னு சுற்றி வர வேணாம் போல். இந்த பாலத்தில் சல்லுன்னு வந்து இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அலர்ட் கிடையாதா கேளு கிலாங்க. நான் நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். கிலாங் சார் வந்து கால் பண்ணுறேன் சார். என்ட்ரி போட்டு போனோமா? இந்த இருக்கு பாருங்க, இதுதான் டிக்கெட்டு 300 நம்ம வண்டிக்கு. காருக்குன்னா 200 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கீழாங்க போகிற ரோடு. போகிற வழியில் ஒரு வேலி. இங்கேருந்து கீழாங்க பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டரு. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து 3:30 ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து சிசு லேக் அப்படின்னு ஒரு இடத்த கிட்டக்க இருக்கோம். இதுக்கப்புறம் ஏதோ அலோடு இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. போகலாங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? போகலாமா? ரொம்ப மாதிரி இருக்கு ஒரு ஃபேஸு. அப்புறம் திருப்புறாங்க இவங்க. அவனு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் திருப்பிட்டாங்க. நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்காங்களோ. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடம் நல்லா இருக்குது பாருங்கள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால இப்போ வந்து பார்க்க சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடம் செம்மையாக இருக்குது. பின்னாடி ஒரு போலீஸ் நிற்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக போலீஸ் செக்கிங் அங்கே. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி அல்கால் டெஸ்ட் எடுத்தாங்க. அது வந்து இல்லை, நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் வண்டியில் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி கதவை திறக்கையில் வந்து மேலே இருக்க லேப்டாப் பார்க்க சர்ன்னு கீழே வந்துச்சா, ஆராம்சி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்தளவுக்கு கைண்டாக இருக்காங்க பாருங்கள். இங்கே நல்ல மனிதர். இது திறந்தன பஞ்சாப்கார் வந்துட்டு போகிறாரு டாப்பிக்கில். கொஞ்சம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருக்கு கிலாங்க்கு. லே ரோடு க்ளோஸாக சொன்னார். ஒரு 24 நிமிஷத்தில் போயிடுவோம் கிலாங்க்கு. நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ தாங்க இந்த மாதிரி மக்கள் இல்லாதப்போ தான் இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு க்ரௌடு எதுவுமே இல்லையா, அதனால் இது வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. 6 டிகிரி இருந்தாலும் சில்லுன்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ என்னன்னா இங்கிட்டு இருந்து வர்றது செனப்பு. ஆமாம், இங்கிட்டு இருந்தால் அந்த சைடு போகுது. இங்கிட்டு போகிற சினப்பு. ஆனால் பாகா வந்து இணைஞ்சிருது. வந்து சென்னப்பில் வந்து கலக்குது. அதான் பாகா வந்து சினப்பில் வந்து கலக்குது. இப்போ ஓகே கிளம்புங்க. ஐயோ பாருங்க, இங்கே பாருங்கள் ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க பாருங்கள். கடை வாசல் இருக்குது. இங்கே வந்து ஒரு கடை திறக்கல டூரிஸ்ட்டில், அதனால் லைட்டு ஒரு கடை வந்துருக்கு. என்ன கடை? கமிஷன் ஏஜென்ட். என்ன கமிஷன் இல்லையே. அபாண்டன் வில்லேஜ் மாதிரி இருக்குது. அதான் அபாண்டன் வில்லேஜே தான், அப்படி தான் இருக்குது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போல. டனாய் பிரிட்ஜ், டண்டி பிரிட்ஜ், டண்டி பிரிட்ஜ். அப்படியே பார்த்தீங்கன்னா கிலாங்க வந்துட்டாங்க.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபாண்டடாக இருக்குது. அதாவது ஹோட்டல்லேருந்து எல்லாமே வந்து யாருமே இல்லை. ஃபியூல் இருக்கான்னு பார்ப்போம், இருந்தால் போடுவோம். போயிட்டு வந்து பார்ப்போம். அதான் போயிட்டு வந்து பார்ப்போம். இருக்குது ஃபியூல் பம்ப் லாஸ்ட் பெட்ரோல் பம்பா, ஹிமாச்சல் லாஸ்ட் பெட்ரோல் பம்ப். வரையில் எடுப்போம், ஃபோட்டோ வீடியோ எடுப்போம். இவருங்க இந்த ஹோட்டல்லாம் வந்து ஆளே இல்லை, க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. ஸோ இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாங்க்கு 1.4 கிலோமீட்டர் தான். சரியான வீடு பாருங்க. என்ன ப்ரோ எல்லாமே இருக்கு, எதுலேயுமே ஆள் இல்லை. அதான் அபாண்டடா. என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுவாங்க. கீழே நிப்பாட்டி போட்டு போயிடுவாங்களா? எல்லாமே நிப்பாட்டி அப்படியே போயிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இந்த ஒருத்த அம்மா உட்காந்து வெயிலில் காற்று உட்காந்து கேட்பாருங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கிறது வந்து இப்படிலாம் லிமிட்டடாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆள் ஃபுல்லாக முன்னாடி ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. இங்கே பெருசாக கமர்ஷியலாக எதுவுமே இங்கே பிஸ்னஸே இல்லை. இப்போலாம் மீதியாக ஏதோ இருக்கணும்னு இருக்காங்க. கிலாங் கிலோமீட்டர் 115 அப்படின்னு போட்டிருக்கு. கிராசரி ஸ்டோர் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. மளிகை கடை திறந்துருக்கு. இந்த ஊருக்காரங்க யாரும் வந்து வாங்கணும்னா வாங்குறக்கா மளிகை கடை திறந்துருக்கு. ஆமாம், டீ கடை இந்த மாதிரி திறந்துருக்கு, சின்ன சின்ன கடையா. रोड दाचा कितना किलोमीटर है? 24 किलोमीटर. ओके दाचा में स्टॉप बंद नाइस रोड पोस्ट दाचा लास्ट. டார்ச்சான ஒரு இடம் இருக்காங்க, அது வரையும் ரோடு ஓப்பனாக, அதுக்கப்புறம் ரோடு க்ளோஸ் ஆங்க. இங்கேருந்து 24 கிலோமீட்டரும். இதுக்கப்புறம் வந்து அலோடு கிடையாது. தார்சா வரையும் தான் அலோடு. தார்சாவில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன பாஸு ஒரு ரிவ்யூ? ஆமாம் ஆமாம், திரும்ப மணாலி போயிட்டு நாளை கழிச்சு ஏதாவது ஊரை பார்த்து கிளம்பும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பித்தி இதோட பயங்கரமாக பார்த்தனால இது வந்து பயங்கரமாக தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஒரு கண் கவருமா நமக்கு வந்து தோண மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு வந்தோம்னா அந்த ஹிமாலயாஸ் திருப்பி அழகாக தெரியும். நம்ம ஸ்பித்தியில் நல்லா பார்த்தனால அந்த அழகு வந்து திருப்பி ரசிக்க முடியல, தகட்டிடுச்சு. 5 நிமிடம் பிறகு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டணும் ஒரு ரிலாக்ஸுக்காக. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். என்ன பேசணும்னா சும்மா ஏதாவது டாக்ஸ் போட்டுட்டு ஒரு நாள் ட்ரிப்பை பற்றியெல்லாம் போனதை பற்றி பேசிட்டு அப்படியே திருப்பி மணாலி போக போகிறாங்க. அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். நான் பேசுகிற மட்டும் தான் இருக்கும், ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. ரோட்டில் ஒரு ஆள் கிடையாது. இது பாருங்கள். அரை மணி நேரம் பிறகு. டீசல் டேங்க் ஃபுல் டீசல் போட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்கி அது ஸோ இங்கே பாருங்கள், இதை போட்டிருக்கு பாருங்கள். அதாவது வந்து இந்தியன் ஆயிலோட லாஸ்ட் பெட்ரோல் பங்க் இமாச்சலில் இருக்குங்க. இந்த இமாச்சலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேயில் வந்து 360 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இங்கே கிடையாது. ஸோ இதான் வந்து லாஸ்ட் பெட்ரோல் பங்க். ஸோ இதான் வந்து லாஸ்ட் பெட்ரோல் பம்புங்க. அப்படியே ஃபியூல்லாம் போட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறோம். ஸோ வந்து மணாலிக்கு வந்து மேப் போட்டாச்சு, 61 கிலோமீட்ரு. இங்கே பாருங்கள் 2 மணி நேரம் காமிக்கி, 8 மணிக்கு தான் போவோம். ஸோ அப்படியே இந்த வியூலாம் பார்த்துட்டு போக வேண்டியதான். சன்செட்டு வேறு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் எவ்வளோ கல் வந்து விழுந்து கிடக்கு பாருங்க. அப்படியே பாருங்கள் மணி வந்து கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. அட்டல் டனல் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி ஜொலிக்குது அட்டல் டனல். அட்டல் டனலுக்குள்ளே போக போகிறோம். அழகான ஒரு சன்செட் பொழுது. ஒன்றரை மணி நேரம் பிறகு. இதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள் பாய்ஸு. பார்க்கிங் வந்தோம் மால் ரோட்டில். சாவி கேட்டாங்க, சாவி தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். இந்த ஆம்னிக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க பாய்ஸ். இந்த பார்க்கிங் போடுறவங்க பாய்ஸ், டோக்கன் போடுறவங்க. ஸோ நமக்கு வந்து சாவி தர முடியாதுன்னு சொன்னே வேறு பார்க்கிங் பார்த்து விட்றாங்க. वापस टाइम ना पे? हाँ 1 घंटे का 50 रुपीज़. ओके 1 घंटा 50 रुपीज़. ओके वाह 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 वाह
வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சுங்க. கேவலமான பார்க்கிங்கு, ஸ்மெல்லாம் பயங்கரமாக வருது, யூரின் ஸ்மெல்லு. வேறு வழி இல்லை. ஆனால் ஸோ பாய்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னனால மால் ரோடு இன்றைக்கி வந்திருக்கோங்க. தகன்னு கூட்டமாக இருக்குது பாருங்க. ஸோ ஷாப்பிங் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல, இருந்தால் காமிக்கிறேன், இல்லைனா அப்படி சாப்பிட்றப்பையும் ரூம் போகிறப்பையும் காமிக்கிறேங்க. சாப்பிடுற இடம் மியூசிக் சத்தம் அதிகமா இருக்குறனால வ்ளோக் செய்யவில்லை. 3 மணி நேரம் கழித்து. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சாப்பிட்டு மால் ரோடு போயிட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், அப்புறம் ஆப்கானி சிக்கன், அப்புறம் ரொட்டி, அப்புறம் மட்டன் என்ன ராராவா மட்டன் ரோஷ் மட்டன் ரோஷ் ரோஸ் ஜூஸா, ஏதோ ஜூஸ் ரோஸா, அப்படிதான் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒரு பேர் வருங்க. கீழே கமெண்ட்ல இதில் போட்டுருங்க, கீழே கீழே வரும். ஸோ அதை சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து அப்படியே வந்து படுக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்து நம்ம நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் இங்கே அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த இப்போ மணாலியில் இருக்கோம், மணாலிலேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.